வெல்கம் டு வின்டன் கிளாஸ். நம்ம ஃபேஸ் 2ல் இன்றைக்கி டே 17 பார்க்குறோம். இன்றைக்கி 7th ஸ்டாண்டர்டுடைய எக்கனாமிக்ஸ் பாக்ஸ் கொஷின் பார்க்கலாம். இது வரைக்கும் நம்ம சேனலில் பார்க்காம இருந்தீங்கன்னா முன்னாடி உள்ள ஃபேஸ் 1 முடிச்சுட்டு ப்ளேலிஸ்ட்டில் இருக்கும். அதுக்கப்புறம் ஃபேஸ் 2க்கு வாங்க, சரிங்களா? டிஎன்பிசியோட 2026க்காக நம்ம ப்ரிப்பேர் பண்ணிக்கிட்டு இருக்கோம். உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் யாராவது ப்ரிப்பேர் பண்ணுறாங்க அப்படின்னா இந்த வீடியோவை ஷேர் பண்ணுங்கள். அண்ட் நீங்களும் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. அப்போ தான் ரெகுலராக போடுற வீடியோஸ் எல்லாமே உங்களுக்கு வரும், சரிங்களா? ஓகே, நம்ம நேராக டாப்பிக்கில் போயிடலாம். எக்கனாமிக்ஸை பொறுத்த வரைக்கும் நம்ம 6th ஸ்டாண்டர்ட் பார்த்து முடிச்சிட்டோம். இப்போ 7th ஸ்டாண்டர்ட் பார்க்குறோம். நான் அதில் முக்கியமாக என்ன சொன்னேன் அப்படின்னா, திருக்குறள் எல்லாத்துலேயும் நீங்கள் பார்த்துக்கோங்க அப்படின்னு சொன்னேன், சரிங்களா? திருக்குறள் ரொம்ப ரொம்ப முக்கியமான ஒரு டாபிக். ஏன்னா ஒரு 75 கொஷினில் 6லேருந்து 7 கொஷின் வரும் அப்படின்றது ஆல்ரெடி நான் சொல்லியிருக்கேன், சரிங்களா? இப்போ திருக்குறள்ன்றது தமிழ் சொசைட்டிக்குள்ளே வரக்கூடிய ஒரு டாபிக் தான். இருந்தாலும் நம்ம ஸ்கூல் புக்கில் இருக்கிறதுனால அந்தந்த திருக்குறளில் ரொம்ப இம்பார்ட்டன்ஸ் கொடுத்து படிச்சுக்கணும். இயற்றலும் ஈட்டலும் காத்தலும் காத்த வகுத்தலும் வல்லதரசு, இது ஒரு அருமையான திருக்குறள், சரிங்களா? அப்போது ஒரு அரசு எப்படி இருக்கணும் அப்படின்னா, ஃபஸ்ட்டு இயற்றணும், பொருள் ஈட்டணும். அதாவது ஃபஸ்ட்டு இயற்றணும், அதுக்கப்புறம் பொருள் ஈட்டணும், அதுக்கப்புறம் அந்த ஈட்டின பொருளை காக்கணும். அப்போ இந்த 3 விஷயங்கள் தான் ரொம்ப முக்கியம். இதுக்கடுத்து 4வதாக ஒன்று சொல்கிறாரு, இந்த காத்த பொருளை கரெக்டாக வகுத்து மக்களுக்கு கொடுக்கணும். அப்போ காத்த வகுத்தலும் தான் ஒரு வல்ல அரசு அப்படின்ட்டு வள்ளுவர் சொல்கிறாரு. அப்போது குறள் என்ன? இயற்றலும். இது இந்த குறளை இப்படி கூட கேட்கலாம். இப்போ வள்ளுவர் இந்த வலிமையான அரசை பற்றி வள்ளுவர் எவ்வாறு முறைப்படுத்தி உள்ளாருன்னு கேட்கலாம். அப்போ முறைப்படுத்தி உள்ளாருன்னா எப்படி நீங்கள் ஆர்டர் பண்ணணும்னா, ஃபஸ்ட்டு இயற்றல், 2வது ஈட்டல், அப்புறம் காத்தல், அப்புறம் வகுத்தல். ஃபஸ்ட்டு ஒரு பொருள் இயற்றணும், அதுக்கப்புறம் அதை ஈட்டணும், அதுக்கப்புறம் அதை காக்கணும், அப்புறம் காத்ததை வகுக்கணும், சரிங்களா? அப்போ அதுதான் ஒரு வல்ல அரசுக்கான ஒரு உதாரணம் அப்படின்னு சொல்லி வள்ளுவர் சொல்கிறாரு. சரி, இதுவுமே இப்போ நான் சொன்ன திருக்குறளுமே 7th ஸ்டாண்டர்ட் புக் எக்கனாமிக்ஸில் இருக்கிறது தான். பயன்பாட்டின் வகைகள் என்னன்னு பார்த்தீங்கன்னா, வடிவ பயன்பாடு, சரிங்க. பயன்பாட்டு வகைகள் பார்த்தீங்கன்னா வடிவ பயன்பாடு, அப்புறம் இட பயன்பாடு அப்படின்னு சொல்லி 2 வகை இருக்குது. 3 வகையாக இருக்கா? ஆமாம், 3 வகை இருக்குது. கால பயன்பாடுன்னு சொல்லி 3 வகை இருக்குது. இப்போ ஃபஸ்ட்டு என்ன பார்க்க போகிறோம் அப்படின்னா, வடிவ பயன்பாடுனா என்ன? ஒரு பொருளின் வடிவம் மாற்றப்படும் போது அதன் பயன்பாடு மிகுதியாகிறது. ஓகேவா? இப்போ ஒன்றும் இல்லை, தங்கம் இருக்குது. இப்போ நாளுக்கு நாள் ரேட் அதிகமாகிட்டே இருக்கு இல்லையா? அப்போது இப்போ தங்கத்தை நீங்கள் ஃபஸ்ட்டு தங்கம் எடுக்கிறாங்க அப்படின்னா, அந்த தங்கம் எப்படி இருக்கும்னா, அங்கே கொஞ்சம் கொஞ்சம் அப்படி தான் கிடைக்கும். அப்போ எல்லா தங்கத்தையும் ஒன்று சேர்த்து ஒரு தங்க கட்டியாவோ அல்லது அதுலேருந்து ஒரு செயினோ இல்லை ஒரு மோதிரமோ தோடோ இந்த மாதிரி செஞ்சதுக்கப்புறம் தான் அதோட விலை அதிகமாகும். அப்போது ஒரு பொருளுடைய வடிவம் தங்கம் தங்கமாக இருக்கிறத விட அது ஒரு பொருளாக மாறுது, ஒரு நகையாக மாற்றப்படும் போது அதனுடைய பயன்பாடு அதிகமாகிறது தான், மிகுதியாகிறது அப்படின்னு சொல்கிறாங்க. எடுத்துக்காட்டாக இங்கே ஒரு எடுத்துக்காட்டு சொல்லியிருக்காங்க. விளைபொருளாகிய பருத்தியை கொண்டு ஆடைகள் உருவாக்கப்படும் போது அதன் தேவையும் பயன்பாடும் உயர்கின்றன. இப்போது பருத்தின்றது நார்மலாக விளையக்கூடிய ஒரு பயிர். அப்போது அந்த பருத்தி மூலமாக ஒரு ஆடை உற்பத்தி பண்ணுறாங்க. அப்போ பருத்தியை வச்சு தான் ஒரு ஆடை ரெடி ஆகுது, ட்ரெஸ் ரெடி ஆகுது. அப்போது இந்த ட்ரெஸ்ஸு உருவாகும்போது அப்போ பருத்திக்கான டிமாண்ட் அதிகமாயிரும், தேவை அதிகமாயிரும். அப்புறம் அதே மாதிரி அதனோட பயன்பாடும் அதிகமாயிரும். அதை தான் சொல்ல வராங்க. அப்போ இது வடிவ பயன்பாடு. ஒரு வடிவத்திலேருந்து இன்னொரு வடிவத்துக்கு அந்த பொருளை மாற்றும் போது அதோட பயன்பாடு எப்படி அதிகமாகுதுன்றதை நம்ம பார்க்குறோம். அடுத்து இடப்பயன்பாடுனா என்ன? ஒரு பொருள் ஓரிடத்திலிருந்து மற்றொரு இடத்திற்கு போக்குவரத்து செல்லப்படும் போது அதன் பயன்பாடு மிகுதியாகிறது. சரி, இப்போ என்ன சொல்கிறாங்க? ஒரு பொருள் ஒரு இடத்துலேருந்து மற்றொரு இடத்துக்கு கொண்டு போய் போக்குவரத்துக்கு செல்லும்போது அதோட பயன்பாடு என்ன ஆகுது? மிகுதியாகுது. ஒன்றும் இல்லை, ஒரு எடுத்துக்காட்டு இவங்களே சொல்கிறாங்க, அதிலே பார்க்கலாம். இப்போ விளைபொருளான அரிசி தமிழ்நாட்டிலிருந்து கேரளாவுக்கு கொண்டு செல்லப்படும் போது அதன் தேவையும் பயன்பாடும் அதிகமாகிறது. இப்போது தமிழ்நாட்டில் நம்ம ஒரு நிலத்தில் விளையிற நெல் பார்த்திங்கன்னா இங்கனக்குள்ளேயே விற்றாங்க அப்படின்னா கம்மியான ஒரு அமௌண்ட்டில் அது விற்றுட்டு லாபம் பார்த்துருவாங்க. ஆனால்
இப்போ நம்ம இங்கேருந்து வேறு ஒரு மாநிலத்துக்கு அதுதான் சொல்கிறாங்க, கேரளாவுக்கு எக்ஸாம்பிளுக்கு நம்ம அனுப்புகிறோம் அப்படின்னா, நம்ம இங்கேருந்து ஆகக்கூடிய டிரான்ஸ்போர்ட் செலவு ஆகும் இல்லையா? அப்போ நெல் பக்கத்து ஊரில் போய் விற்கிறதுக்கும், நெல்லை இங்கேருந்து பக்கத்து ஸ்டேட்டில் கொண்டு போய் விற்கிறதுக்குமான செலவே நமக்கு அதிகம், டிரான்ஸ்போர்ட்டிங் செலவே அதிகமாகுது. அப்போது அந்த இடத்துக்கு இடம் மாறும்போது, அப்போது அந்த நெல்லுடைய மதிப்பு என்ன ஆகும்? இந்த இடத்த விட அந்த இடத்துல கூட இருக்கும். அதனால தான் ஒவ்வொரு இடத்துல ரேட் அதிகமாகவும் கம்மியாகவும் நமக்கு மாறுது. அப்படி பார்க்கும்போது இடப்பயன்பாடும் ஒரு வகை. சரி, அடுத்து கால பயன்பாடு. கால பயன்பாடுனா என்ன? ஒரு பொருளை எதிர்கால தேவைக்காக சேமித்து வைக்கும்போது அதன் பயன்பாடு மிகுதியாகிறது. சரிங்களா? மிகுகிறதுன்னு இருக்குது, மிகுதியாகிறதுனால சரி தான். அப்போது எதிர்காலத்தில் நமக்கு ஒரு பொருள் தேவை அப்படின்றதுக்காக நம்ம சேர்த்து வைக்கிறோம் அப்படின்னா அதனோட பயன்பாடு மிகுதியாகுது. இப்போ எடுத்துக்காட்டாக என்ன சொல்கிறாங்க? நுகர்வோரால் ஆண்டு முழுவதும் பயன்படுத்தக்கூடிய உணவுப் பயிர்களான நெல், கோதுமை போன்றவற்றை சேமித்து வைப்பதால் அவற்றின் தேவையும் பயன்பாடும் மிகுதியாகின்றன. தமிழ்நாட்டில் நிறையா நெல்லும் கோதுமையும் விளையுது. அப்போது எல்லாருக்கும் எல்லாமே கொடுத்துடலாம், கரெக்டு தான். ஆனால் வியாபாரிகள் என்ன பண்ணுறாங்கன்னா, பிற்காலத்தில் அது தேவைப்படும் அப்படின்றதுக்காக அதை சேர்த்து வச்சு, அதாவது ஒரு குடோன் மாதிரி போட்டு அதில் சேமித்து வச்சுருப்பாங்க. அப்போது அப்படி இருக்கிறதுனால நமக்கு குறைவான ஒரு அளவில் தான் நமக்கு அரிசியோ கோதுமையோ கிடைக்குது. அப்போது ஒரு குறிப்பிட்ட நேரத்துக்கு மேலே டிமாண்டோட அதிகமாகும்போது அப்போ என்ன பண்ணுறாங்க, அவங்க வச்சுருக்க அந்த ஸ்டாக்கை வந்து ரிலீஸ் பண்ணுவாங்க. ரிலீஸ் ஆகும்போது அதோட தேவை நமக்கு வந்து அதிகமாகும். சரிங்களா? இப்போ நம்ம ஒரு பொருளை சேர்த்து வைக்கிறதுனால ஆகக்கூடிய ஒரு பயன்பாடு தான் கால பயன்பாடு அப்படின்னு சொல்கிறோம். இன்னும் சிம்பிளாக சொல்ல போனோன்னா, நம்ம கொரோனா டைம்லலாம் வெங்காய ரேட் வந்து ரொம்ப அதிகமாக ஏறிச்சு. ஏன்னா கிலோ 30 ரூபாய்க்கு விற்ற வெங்காயம் திடீர்னு 110, 120ன்னு போச்சு. அப்போது ஏன் திடீர்னு விலைலாம் அதிகமாகிடுச்சு அப்படின்னா, இந்த 30 ரூபாய்க்கு வெங்காயம் விற்கும்போது என்ன பண்ணிடுவாங்க அப்படின்னா, கொஞ்சம் கொஞ்சம் வெங்காயத்தை பிற்காலத்து தேவைக்காக சேவ் பண்ணி வச்சுக்கிட்டே இருப்பாங்க. எப்போது ரேட் அதிகமாகுதோ அப்போ அந்த வெங்காயத்தை ரிலீஸ் பண்ணுவாங்க. அப்படியும் இருக்கும். அதே மாதிரி வெங்காயம் அதிகமாக சேல் ஆகும்போது வெங்காயத்தோட டிமாண்ட் ரொம்ப அதிகம். இப்போ ஒன்றும் இல்லை, வெங்காயம் அதிகமாக சேல் ஆகுது, ஆனால் கொஞ்சம் தான் உங்ககிட்ட வெங்காயம் வச்சுருப்பாங்க. அதாவது சேமித்தது போக விற்கிறதுக்காக வச்சுருக்குது. புரியுதா? அப்புறம் அந்த கொஞ்சத்தை வாங்கினதுக்கப்புறம் வெங்காயம் இல்லாமல் போயிடும். அதாவது மக்கள் நுகர்வோருக்கு டைரெக்டாக தெரியாது. இப்போ இன்டெரக்டாக என்ன பண்ணுவாங்க, அவங்க சேமித்து வச்சுருக்க அந்த வெங்காயத்தை கொண்டாந்து கொடுப்பாங்க. அப்போது அதிகமான தேவை ஏற்படுறப்போ அதோட விலை வந்து அதிகமாகுது. அது கால பயன்பாடுன்னு சொல்கிறோம். இன்னும் எக்கனாமிக்ஸ் டாப்பிக்கில் அதை நம்ம டீட்டெயிலாக பார்ப்போம். அடுத்து இந்தியாவில் கலப்பு பொருளாதார நிலை காணப்படுகிறது. இது ரொம்ப முக்கியமான பாயிண்ட். இந்தியாவில் கலப்பு பொருளாதார நிலை காணப்படுகிறது அப்படின்னா என்னென்னா, பொருளாதாரத்தில் தனியார் துறை நிறுவனங்களும் பொதுத்துறை நிறுவனங்களும் ஒன்றாக இணைந்து செயல்படுகின்றன. இப்போ பொருளாதாரத்தை பொறுத்த வரைக்கும் இப்போ ஒன்றும் இல்லை, கவர்மெண்ட் அண்ட் ரேஷன் கடை வச்சு நடத்துகிறாங்க. அதே மாதிரி மளிகை கடையில் தனியார் சார்பாக நிறையா கம்பெனிஸும் வந்து அவங்க பொருட்கள் உற்பத்தி செய்து விற்பனை செய்கிறாங்க. ஸோ அரசுமே இங்கே இயங்குது, அதே மாதிரி தனியாரும் இயங்குது. ஸோ ரெண்டுமே இயங்குறதுனால கலப்பு பொருளாதார நிலை தான் இந்தியாவில் இருக்குது. சரி, அடுத்து முதன்மை மற்றும் இரண்டாம் உற்பத்தி நிலைக்கான ஒரு ஃபார்முலா என்னென்னு பார்த்துங்க. பருத்தின்றது முதன்மை உற்பத்தி துறை, இந்த பருத்தி ஆலைன்றது இரண்டாம் உற்பத்தி. சரிங்களா? அப்போது இந்த பருத்தின்ற முதன்மை உற்பத்தி துறையும் முதன்மை துறையும் இந்த பருத்தி ஆலைன்ற இரண்டாம் நிலை உற்பத்தியும் சேர்ந்ததுனால தான் ஆடை வந்து உற்பத்தி ஆகுது. புரியுதா? இப்போ பருத்தி ஆலையும் சேரும்போது ஆடை உற்பத்தி ஆகுது. அதே மாதிரி இரும்பு தாது இரும்பு ஆலை சேரும்போது ஒரு பொருள் தயாரிக்கப்படுது. இதுதான் ஒரு முதன்மை மற்றும் இரண்டாம் நிலை உற்பத்தி ரெண்டும் சேரும்போது ஒரு அவுட்புட் ஒன்று கிடைக்கிது இல்லையா? இதை தான் சொல்கிறாங்க. அடுத்து நமது நாட்டின் மொத்த உள்நாட்டு உற்பத்தியில் பெரும்பங்கு வகிப்பவை மூன்றாம் நிலை அல்லது சேவைத்துறை. நான் ஆல்ரெடி 6th ஸ்டாண்டர்டு எக்கனாமிக்ஸ்லேயே சொன்னேன். நம்மளோட நாட்டில் மொத்த உள்நாட்டு உற்பத்தியில் பெரும்பங்கு வகிக்கிறது என்னென்னு பார்த்தீங்கன்னா மூன்றாம் நிலை அல்லது சேவைத்துறை உற்பத்தி தான். சரிங்களா? அப்போது மூன்றாம் நிலைன்றது நான் ஏற்கனவே சொல்லிட்டேன், சர்வீஸ் செக்டார் அப்படின்றது. அடுத்த பாயிண்ட் வாங்க. முதன்மை உற்பத்திக்கான காரணிகள் என்னென்னு பார்த்தீங்கன்னா நிலமும் உழைப்பும். இப்போ நிலம் உழைப்பு இந்த ரெண்டு தான். இதுக்கு எக்ஸாம்பிள் அக்ரிகல்ச்சர். இதோட மிகப்பெரிய எக்ஸாம்பிள் என்னது? அக்ரிகல்ச்சர், வேளாண்மை. அடுத்து இரண்டாம் நிலை உற்பத்தி காரணிகள் பார்த்தீங்கன்னா மூலதனம், தொழில் அமைப்பு. அப்போ இது ரெண்டும் இரண்டாம் நிலை உற்பத்தி. அடுத்து குறிப்பிட்ட நிலப்பகுதி அமைந்துள்ள இடத்தில் கிடைக்கும் வளங்களை பொறுத்து நிலத்தின் வடிவம் மாற்றம் அடைகிறது.
எடுத்துக்காட்டாக வேளாண்மை செய்யும்போது விளைநிலமாகவும் மனை விற்பனை செய்யும்போது வீட்டு மனையாகவும் மாறுகிறது. இப்போது நிலப்பகுதி எப்படிலாம் மாறுதுன்னு பாருங்கள். வேளாண்மை செய்யும்போது அது விவசாய நிலமாகவும் இருக்கும், அதே மாதிரி அதே இடத்த விற்கிறாங்கன்னு வரும்போது அது விளைநிலமாக மாறிடும் அல்லது வீட்டு மனையாக மாறிடும். சரிங்களா? அப்போது இதுதான் குறிப்பிட்ட நிலப்பகுதி அமைந்துள்ள இடத்தில் கிடைக்கும் வளங்களை பொறுத்து எப்படி அது மாறுது, வளங்கள். இப்போது இந்த நிலத்தில் வந்து எதுவுமே பயிரிட முடியாதுன்ற பட்சத்தில் அது வீட்டு மனையாகும். அதே மாதிரி பயிரிடக்கூடிய நிலங்கள் எல்லாமே நமக்கு விவசாய நிலமாக இருக்கும். அடுத்து ஆடம் ஸ்மித் பொருளாதாரத்தின் தந்தை யாருன்னு கேட்பாங்க. இது ரொம்ப முக்கியமான கொஸ்டின். ஆடம் ஸ்மித். சரிங்களா? அந்த 10வது பாயிண்ட்டை நோட் பண்ணிக்கோங்க. நான் சொல்கிறது கேட்டு மட்டும் இல்லாமல் நோட்ஸ் எடுத்து வச்சுக்கோங்க. ஆடம் ஸ்மித்தின் கோட்பாடு என்னன்னு பார்த்தீங்கன்னா, செல்வத்தை அடிப்படையாக கொண்ட செல்வ இலக்கணம். ஆடம் ஸ்மித்தோட கோட்பாடு என்னன்னு கேட்பாங்க, அல்லது இந்த கோட்பாடை யார் சொன்னதுன்னு கேட்பாங்க. அப்போது செல்வத்தை அடிப்படையாக கொண்ட செல்வ இலக்கணம்ன்றது ஆடம் ஸ்மித்தோட கோட்பாடு. அப்புறம் ஒரு கொள்கை, நன்னெறி கருத்து உணர்வு கொள்கைன்னு ஒரு கொள்கை இருக்குது. 1759 அறிமுகப்படுத்துகிறாங்க. ஜஸ்ட் தெரிஞ்சுக்கிட்டால் போதும். நாடுகளின் செல்வமும் அவற்றை உருவாக்குகின்ற காரணிகளும் ஒரு ஆய்வு. இது வந்து 1776 எழுதப்பட்ட ஒரு நூல். நாடுகளின் செல்வமும் அவற்றை உருவாக்குகின்ற காரணம் ஒரு ஆய்வு. சரிங்களா? அதே மாதிரி இந்த நன்னெறி கருத்து உணர்வு கொள்கை வந்து 1759 எழுதப்பட்ட ஒரு புத்தகம். சரிங்களா? இது ஒரு புக்கு தான். அப்போ இந்த புக்கும் எழுதுனது யாருன்னு பார்த்தீங்கன்னா ஆடம் ஸ்மித். இதுவும் நோட் பண்ணிக்கோங்க. நன்னெறி கருத்து உணர்வு கொள்கையும் நாடுகளின் செல்வமும் அவற்றை உருவாக்குகின்ற காரணிகளும் ஒரு ஆய்வு அப்படின்ற புக்கும். இந்த புக்கு எழுதப்பட்ட ஆண்டு 1759. அதே மாதிரி இந்த புக்கு எழுதப்பட்ட ஆண்டு 1776. ஸோ இந்த 2 புக்குமே ஆடம் ஸ்மித்தோடைய சிறந்த படைப்புகள்னு சொல்கிறான். அடுத்து மாணவர்களை தம் பள்ளி வீடு அருகில் உள்ள தனியார் தையல் கடையையும் ஆயத்த ஆடை ஏற்றுமதி நிறுவனத்தையும் பார்வையிடச் செய்தல். சாரி, இது வந்து பாக்ஸ் கொஷின் கிடையாது. சாரி, இதுவுமே பாக்ஸ் கொஷின் கிடையாது. இந்த 14, 15 வந்து கேன்சல் பண்ணிக்கோங்க. இதெல்லாமே ஸ்டூடெண்ட்ஸுக்கு கொடுத்த ஆக்டிவிட்டி, இதை சேர்த்து டைப் பண்ணியிருக்காங்க. அடுத்து ஓகே, இந்த பாயிண்ட் வந்துடுறேன். சூரியன் தான் பூமியிடமிருந்து உறிஞ்சிய ஈரப்பதத்தை பன்மடங்கு திருப்பி தருகிறது. இப்போது அதுபோல மன்னன் தன் குடிமக்களிடம் வரி வசூலித்து அவர்களின் நலத்திற்காகவே மீண்டும் செலவு செய்கிறான். இந்த கூற்றை சொன்னது யாருன்னு பார்த்தீங்கன்னா காளிதாசர். அவர் என்ன சொல்லியிருக்காரு, சூரியன் எப்படி பூமிகிட்ட இருந்து உறிஞ்சின ஈரப்பதத்தை பன்மடங்காக திருப்பி தருதோ, அதே மாதிரி மன்னன் தன் குடிமக்களிடமிருந்து வரி வசூலிக்கிறான் அப்படின்னா அவனோட நிலத்துக்காகவே திருப்பி அவன் செலவு செய்கிறான் அப்படின்னு சொல்லி வந்து காளிதாஸ் சொல்லியிருக்கிறாரு. ஆடம் ஸ்மித்தோட 4 வகையான வரி விதிப்பு கோட்பாடுகள் என்னன்னு பார்த்தீங்கன்னா, இது ஒரு முக்கியமான கொஸ்டின். 4 வகையான கோட்பாடுகள் ஆர்டராகவும் படிச்சுக்கணும். சமத்துவ விதி, உறுதிப்பாட்டு விதி, வசதி விதி, சிக்கன விதி. 4 விதி. ஆடம் ஸ்மித்தோட 4 வகையான வரி விதிப்பு கோட்பாடுகள் என்ன? சமத்துவ விதி, உறுதிப்பாட்டு விதி, வசதி விதி, சிக்கன விதி. அடுத்து மத்திய வருமான சட்டம் 1963 கீழ் நேர்முக வரிகளுக்கான மத்திய வருவாய் வாரியம் என்னும் பெயரில் தனி வாரியம் CBDT ஒன்று நிறுவப்பட்டுள்ளது. இப்போ நேர்முக வரிகளுக்கான மத்திய வருவாய் வாரியம் 1963 உருவாக்குறாங்க. எந்த சட்டத்தின் கீழ் உருவாக்குறாங்கன்னா, மத்திய வருமான சட்டம் 1963 அந்த சட்டம் அப்படி தான் வருது. அதுக்கு கீழே உருவாக்குனது தான் என்னது, நேர்முக வரிகளுக்கான மத்திய வருவாய் ஆணையம். சரிங்களா? அடுத்து சரக்கு மற்றும் சேவை வரி ஜிஎஸ்டியை பொறுத்த வரைக்கும் உள்நாட்டு அதாவது இது பார்க்கலாம். ஜிஎஸ்டியோட சேவை வரிகள் பார்த்திங்கன்னா உள் மாநில பொருள் மற்றும் சேவை வரி. சரிங்களா? உள் மாநில பொருள் மற்றும் சேவை வரி. இது எப்படின்னா, மாநில சரக்கு மற்றும் சேவை வரி, மத்திய சரக்கு மற்றும் சேவை வரி 2 பிரிக்கிறாங்க. ஒன்று ஸ்டேட்டுக்கு, இன்னொன்று சென்ட்ரலுக்கு. சரிங்களா? ஒன்று ஸ்டேட் கவர்மெண்ட்டுக்கான வரி, இன்னொன்று சென்ட்ரல் கவர்மெண்ட்டுக்கான வரி. மாநிலங்களுக்கு இடையேயான சரக்கு மற்றும் சேவை வரி என்னென்னு பார்த்தீங்கன்னா, ஒருங்கிணைந்த சரக்கு மற்றும் சேவை வரி. அதாவது இப்போ என்ன சொல்லியிருக்காங்கன்னா, நம்ம உள் மாநிலத்தில் வரி வசூலிக்கிறாங்க அப்படின்னா, இது வந்து மாநிலத்துக்கும் போகும், மத்தியிலையும் போகும். அப்போ 2 வகையாக அந்த ஜிஎஸ்டி பிரிக்கிறாங்க.
இது வந்து எஸ்ஜிஎஸ்டி, ஸ்டேட் ஜிஎஸ்டி. இன்னொன்று இந்த மத்திய சரக்குன்றது சிஜிஎஸ்டின்னு சொல்லுவாங்க. அதே மாதிரி இதெல்லாம் நீங்கள் எக்ஸாம்பிளுக்கு ஒரு ஹோட்டலில் போய் நீங்கள் சாப்பிட்டீங்கன்னா அங்கே அந்த பில்லில் இருக்கும் எஸ்ஜிஎஸ்டி, சிஜிஎஸ்டின்னு. இதே ஒரு இடத்துலேருந்து இன்னொரு இடத்துக்கு, ஒரு மாநிலத்துக்கு இடையில நடக்கிற ஒரு டிரான்சாக்ஷனுக்குள்ளே நடக்கக்கூடியது ஐஜிஎஸ்டின்னு சொல்லுவாங்க, இன்டகிரேட்டட் குட்ஸ் அண்ட் சர்வீஸ் டேக்ஸ். அதுதான் ஒருங்கிணைந்த சரக்கு மற்றும் சேவை வரி. இதெல்லாம் அதோடைய வகைகள். சரிங்களா? அடுத்து சரக்கு மற்றும் சேவை வரியை பற்றி ஒரு சின்ன அறிமுகம். என்னென்னா, முந்தைய மறைமுக வரி கட்டமைப்பு மற்றும் அதன் சிரமங்கள் இந்திய வரி வரலாற்று பண்டைய காலத்திற்கு செல்கிறது. அதாவது முன்னாடி எப்படி ஒரு மறைமுக வரி கட்டமைப்பு இருந்ததோ அந்த சிரமங்களை ஆராய்ந்து ஒரு புதிய வரி விதிப்பை கொண்டு வந்தது தான் இந்த சரக்கு மற்றும் சேவை வரி. அதே மாதிரி கௌடில்யர் எழுதிய அர்த்த சாஸ்திரத்தின் கூற்றுப்படி பண்டைய காலங்களில் வரி விதிக்கப்பட்டது. பண்டைய காலங்களில் வரி விதித்தாங்க அப்படின்னு கேட்டிங்கன்னா கண்டிப்பாக விதித்தாங்க. இதை நம்ம ஹிஸ்ட்ரி பார்க்கும்போது தெரியும். கௌடில்யர் வந்து எழுதியிருக்கிறாரு. என்ன எழுதியிருக்காரு? அர்த்த சாஸ்திரம் ஒரு நூல் எழுதியிருக்காரு. ஸோ அர்த்த சாஸ்திரம் நூல் எழுதியவர் யாருன்னு கேட்டாலும் கேட்கலாம். அது மேட்ச் த ஃபாலோயிங்கில் இருக்கும், நீங்கள் நோட் பண்ணிக்கோங்க. கௌடில்யர். சரிங்களா? அடுத்து சுங்கவரியும் சாலை விதியும். சுங்கவரியும் சாலை விதியும் அரசால் மேம்படுத்தப்பட்ட உள்கட்டமைப்பு வசதிகளை நாம் அடிக்கடி பயன்படுத்திக்கிறோம் இல்லையா? நம்ம ரோடு அடிக்கடி யூஸ் பண்ணுறோம், கரெக்டாக? அதுக்காக விதிக்கப்படும் வரி தான் சுங்கம் மற்றும் சாலை வரிகள் ஆகும். அப்போது எடுத்துக்காட்டாக நாம் பயன்படுத்தும் சாலைகள் மற்றும் பாலங்கள் போன்றவற்றை கூறலாம். நம்ம அரசாங்கம் போட்ட பாலத்தையும் சாலையும் யூஸ் பண்ணுறோம், அதுக்காக நம்ம வரி கட்டுறோம். நம்ம வரி கட்டுறோன்னா அந்த வரி வந்து அரசாங்கத்துக்கு தான் போகணும் கிடையாது. கட்டுற வரி திருப்பி அரசாங்கம் என்ன பண்ணும்? டெவலப்மெண்ட்டுக்காக மக்களுக்கே திருப்பி யூஸ் பண்ணுறது தான். அடுத்து பார்த்திங்கன்னா, சாலை பாலம் வசதிகளின் பராமரிப்பு பணிக்காகவும் குறிப்பிட்ட திட்டங்களை செயல்படுத்துவதற்காகவும் இவ்வரிகள் பொதுமக்களிடமிருந்து வசூலிக்கப்படுகின்றன. புரியுதா? இப்போ சாலை பாலம் வசதிகள் பராமரிப்பு பணிகளுக்கும் சரி, குறிப்பிட்ட திட்டங்களை செயல்படுத்துறதுக்காகவும் பொதுமக்கள்கிட்டருந்து வசூலிக்கப்படுகிறாங்க இந்த வரி எல்லாமே. இப்போது நிறையா திட்டங்கள் இருக்குது, அதெல்லாம் நம்ம லேட்டராக பார்ப்போம். தூய்மை பாரத வரி. தூய்மை பாரத வரினா என்ன? க்ளீன் இந்தியா வந்தது இல்லையா? ஸோ அதில் வந்தது தான் ஸ்வச் பாரத். ஸோ இந்திய அரசால் இவ்வரி விதிக்கப்படுகிறது. தூய்மை பாரதத்தின் பெயரால் வசூலிக்கப்படும் இவ்வரி 2015ஆம் ஆண்டு நவம்பர் மாதம் 15ஆம் நாளிலிருந்து தொடங்கப்பட்டது. அப்போது பாரதத்தின் பெயரால் வசூலிக்கப்படும் வரி என்னது? தூய்மை பாரத வரி. இந்த தூய்மை பாரத வரின்றது எப்போ வந்து விதிச்சிருக்கிறாங்க அப்படி பார்த்தீங்கன்னா, நவம்பர் 15, 2015 நமக்கு வந்து இந்த டேக்ஸ், ஸ்வச் பாரத் டேக்ஸ் வாங்குகிறாங்க. இது தெரிஞ்சு வச்சுக்கோங்க, முக்கியமான பாயிண்ட்டு. சரிங்களா? அடுத்து இது அனைத்து வகையான வரி சேவைகளுக்கும் பொருந்தும். இதன் வரி விகிதம் இந்த வரி தான். இந்த வரி வந்து அனைத்து வகையான வரி சேவைகளுக்கும் பொருந்தும். இதன் வரி விகிதம் வந்து 0.5%லேருந்து இருக்குது. அதே மாதிரி தற்போது 14% மேற்பட்ட சேவை வரி நடைமுறையில் உள்ளது. இப்போது சர்வீஸ் டேக்ஸில் நடைமுறையில் இருக்கக்கூடிய வரிகள் பார்த்திங்கன்னா 14%க்கு மேலே இருக்குது. ஜஸ்ட்டு தெரிஞ்சு வச்சுக்கோங்க, ரொம்ப டீட்டெயிலாக நம்ம இப்போதைக்கு பார்க்க வேணாம். சரிங்களா? நேர்முக மற்றும் மறைமுக வரிகளுக்கு இடையிலான வேறுபாடுகள். அப்போது ரெண்டு வரிக்கும் என்ன வேறுபாடு? நேர்முக வரி, மறைமுக வரின்னு சொல்கிறோம் இல்லையா? இப்போது ரெண்டுக்கும் என்ன வேறுபாடுன்னு பார்த்தீங்கன்னா, பாருங்கள், வரி செலுத்துவோர் தமக்கு விதிக்கப்பட்ட வரி சுமையை பிறருக்கு மாற்ற இயலாது. வரி செலுத்துவோர் தமக்கு விதிக்கப்பட்ட வரி சுமையை பிறருக்கு மாற்ற இயலாது. இது வந்து பிறருக்கு மாற்ற முடியாது. அந்த வரியை வந்து அவங்க தான் வந்து கட்டணும். அதாவது தனிநபர் வருமானம் அது மாதிரி. ஒருவர் தமக்கு விதிக்கப்பட்ட வரிச்சுமையை மிக எளிதாக வேறு ஒருவருக்கு மாற்ற இயலும். இது எப்படி? நம்ம கடையில் போய் பென்சில் வாங்குகிறோன்னா, ரப்பர் வாங்குறோனாலும் அந்த பென்சிலுக்கும் ரப்பருக்கும் நம்ம டேக்ஸ் கட்டி தான் வாங்குவோம். இந்த டேக்ஸை வந்து நம்ம கண்ணுக்கு தெரியாமல் கட்டுறோம். சரிங்களா? இப்போ பென்சில் 5 ரூபானா 5 ரூபா நம்ம கொடுத்து பென்சிலை வாங்கிடுவோம். ஆனால் இந்த பென்சிலுக்கான டேக்ஸை நம்ம தான் கட்டியிருப்போம். புரியுதா? ஏன்னா பென்சிலுக்கான விலை 3000 ரூபாய் இல்லை 4000 ரூபாய் தான் இருக்கும். மீதி இருக்கிற 50 பைசாவோ இல்லை 1 ரூபாயோ என்னவா இருக்கும்? வரியாக இருக்கும். இந்த வரியை நம்ம தான் கட்டியிருப்போம். ஆனால் கடையில் இருக்கவர் கட்ட மாட்டார். சரிங்களா? அப்போது எளிதாக வந்து விற்கிறவங்க வந்து நுகர்வோர்கிட்ட தள்ளுற வரி, அதுதான் மறைமுக வரின்னு சொல்கிறோம். அடுத்து தனியார் மற்றும் நிறுவனங்கள் பெறும் வருமானங்கள் மீது வரி விதிக்கப்படுகிறது. தனியார்ன்றது தனி சம்பளம். நம்ம சம்பளம் வாங்குறோன்னா அதுக்கு நம்ம வரி கட்டணும். நம்ம வாங்குகிற சம்பளத்துக்கு ஏற்ற மாதிரியான வரி கட்டணும். அதுக்கு ஒரு லிமிட்டேஷன்ஸ் இருக்குது, அதை வச்சு தான். அதே மாதிரி நிறுவனங்கள் மீது விதிக்கப்படுற வரியெல்லாம் நேர்முக வரி. இதே மாதிரி பல்வேறு பொருட்கள் மற்றும் சேவைகள் மீது விதிக்கப்படும் வரி இது மறைமுக வரி. இது இப்போ தான் சொன்னேன், அதே தான் இதுக்கும் எக்ஸாம்பிள்.
பணவீக்க அழுத்தம் இல்லை. இதில் வந்து பணவீக்க அழுத்தம் இது கிடையாது. இதில் பணவீக்க அழுத்தம் உண்டு. பணவீக்கம்னா என்ன நம்ம லேட்டராக பார்க்கலாம். வரி தாக்கமும் வரி நிகழ்வும் சமமாக உள்ளன. இப்போ வரி தாக்கமும் வரி நிகழ்வும் சமமாக உள்ளன. இதில் வரி தாக்கமும் வரி நிகழ்வும் வந்து வெவ்வேறாக இருக்கும். சரிங்களா? ஏன்னா இது ரெண்டுக்கும் நிறைய டிஃபரன்ஸ் இருக்குது. எக்கனாமிக் டாப்பிக்கில் நம்ம இன்னும் டீட்டெயிலாக பார்ப்போம். இப்போதைக்கு ரொம்ப டைம் ஆகிடுச்சு. நெகிழ்வுத்தன்மை இதில் குறைவு. நேர்முக வரியை பொறுத்தவரைக்கும் நெகிழ்வுத்தன்மை குறைவு, மறைமுக வரியில் நெகிழ்வுத்தன்மை ரொம்பவே அதிகம். சரிங்களா? சரி, இன்றைக்கான வீடியோவில் நம்ம 7th ஸ்டாண்டர்டில் கொடுக்கக்கூடிய எக்கனாமிக்ஸில் பாக்ஸ் கொஸ்டின் தான் பார்த்துருக்கோம். எக்கனாமிக்ஸே பார்க்கல. புரிஞ்சுங்களா? ஸோ இந்த வீடியோ வந்து யூஸ்ஃபுல்லாக இருக்கிற பட்சத்தில் உங்கள் ஃப்ரெண்ட்ஸுக்கு ஷேர் பண்ணுங்கள். சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. அண்ட் மறக்காமல் பெல் ஐக்கானை கிளிக் பண்ணுங்கள். அப்போ தான் ரெகுலராக போகிற வீடியோஸ் எல்லாமே உங்களுக்கு வரும். தேங்க்யூ.